சைடு பட்டெல்லாம் கழட்டணும். நீ போய் ஒரு சட்டி ஒன்று எடுத்து சுத்தமாக ஹோட்டலாக சட்டி எடுத்து கழுவிட்டு தொடச்சிட்டு வா ஆயில் பிடிக்கிறதுக்கு. ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோமா தானேப்பா, என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா செயின் என்னன்னு கரகரன்னு வருது. ஸோ இதை கழட்டி இதில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு செக் பண்ணுறோம். அதுக்கோசரம் தான் இன்றைக்கி கழட்டுறோம். அதனால் வாங்க வீடியோவில் கழட்டி என்னென்னு பார்ப்போம். இந்த ரொட்டேட்டரை பற்றி பார்க்குற நண்பர்கள் பாருங்கள், ஸ்கிப் பண்ண நண்பர்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒன்றும் தொடச்சிட்டு வா. என்னாச்சு எல்லாம் லைன் போடுங்க பார்க்கலாம். படப்படன்னு உள்ளே என்னமோ கழண்டு போச்சு மயில், அதனால் கழட்டி பார்க்கலாம். துண்டு மாமா அதை வச்சு கழட்டுறான். பேர் கழட்டுறது பாரு எப்படி போடுறேன். சரி சரி, பாக்ஸ் செட் ஆகுமா ஆகாதா? பண்டு 13 இன்ச்சு எடுத்துக்கிட்ட பாக்ஸ் எடுத்துக்கிட்ட குட்டை கனெக்டர் எடுத்துக்கலாம். பாக்ஸ் அங்கே தானே இருக்கும். கம்முன்றி மயிலு. துண்டு மாமா எப்படி கழட்டுறான்னு பாரு. துண்டு மாமா எடுத்த போல்ட்லேயே இப்படி கடி கொடுத்தான். ஓஹோ, அதை எட்ட நவுத்தி போடிச்சுட்டா. அடியில் அந்த மண்ணெல்லாம் சுத்தமாக தொடச்சி விட்டு தான் கழட்டிக்கணும். ஆயில் பிடிக்கணும். அடியில் நம்மளுக்கு வந்து ஆயில் பிடிக்கிறதே நான் எடுத்துட்டேன். அது அடியில் அரிச்சு போச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா பிளேட்டு போட்டால் அது யார் புதுசாக செய்யறது. இதில் போட இதில் தான் ஆயில் பிடிக்கணும். திருப்பி எடுத்தா சந்தோஷம். ஆயில் பிடிங்க விட்டா ஆயில் அப்புறம் சட்டியில் மண் கழிச்சிட்டு போட்டுக்கோ. ஆயில் ஒழுவும்டா, ஊற்றும்டா லூஸ் விட்டுதையும். இல்லைண்ணா கீழே இருக்கிற போல்ட்டு கழட்டு. ஆயில் லீக்கேஜ் ஆகுதுன்னு பார்க்கலாம். சுண்ட கீழே இருக்கிற நெட்டை கழட்டு. எந்த போல்ட் கழட்டுன்னு தெரிஞ்சு கழட்டு கழட்டு. அடுத்து இருண்ணா சருன்னு இருக்கிறா. கையில கழட்டு விட்டுருக்கணும் ஒன்னெல்லாம். கழட்டப்பா. இது பழைய போட்டு இது போட முடியாது. சரி சாமி, சொல்லக்கூடாது. ஆமா, ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஆமா, என்ன அருமையா கழட்டாது பாத்தீங்களா? இந்த மாதிரி மனுஷன் நமக்கு கிடைப்பாங்க. ஆமாம்மா, யார் சொன்னா சுஜித் மாதிரி வருமா? வாசர்லாம் பாதி நிற்கிது, கண்ணு தெரியுது இல்லையா? சரி சரி, வந்துச்சு. அதுக்கு மேலே நிற்காது. நல்லா எடுத்துட்டேன். பாதி நெட்டே வாசர்லாலும் அவ்வளோதான். கணக்கு வரல போடும் போது வாசரை காணா அவ்வளோதான் மனசனுங்களா. நெட்டு வாசர் இருக்குதா? ஒரு வாசர் மட்டும் இருக்காது. லைட்டாக தட்டி சொல்லு கூட்ட வரப்படும். லவ்குன்னு வந்துட போகுது, ஆயிலில் வந்துட போகுது. நல்லா லீக் ஆகுது. சட்டி பிடிச்சி சட்டி சாஞ்சி போயிட போகுது. ஒருமசாமி ஆனால் அந்த போல்டர்லாம் உள்ளே விழுந்துருமா? அது விழுந்தா இருக்கு, விழுந்துருச்சு பாதி. பட்டக்குனுச்சு லாக்கில் இருந்து பிடிக்குது. சரிப்பா, கொடூரமான வாசமாக இருக்குது. போதை எடுத்துகிட்டு போ. கமுத்து அப்படியே சாய்ச்சி ஒழுக்காது, அப்படியே சாய்ச்சிட்டு உள்ள கிடக்குது. உள்ள கிடக்குது. வேறங்க அவுட்டு. செயின் தான் அவுட்டு. செயின் விட்டு பேரிங் விட்டு. செயின் பேரிங்கடா. எந்த பேரிங்கடா? மேலே பாரு, பேரிங் பாரு. இது பேரிங் மேலே பேரிங் கோணு. பேரிங் அவுட். பேரிங் தானே போயிடுச்சு. மேல் பேரிங் அவுட். ஓகே நண்பா, இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேல் பேரிங் அவுட்டு. செயினாக சரி ஓகே, கழட்டுங்க. கீரை போடுற ரொட்டாடுற புட்டுருஞ்சிருதா?
எம்சில் போட்டு அடிக்கணும் வேற ஒண்ணா குட்ரா எம்சில் போட்டு வர அடிக்கணும் அப்ப ஸ்டார்ட் பண்ணோம் இது புட்டோம் சரி சாமி. ஓகே நண்பா, இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேல் பேரிங் அவுட் ஆகி போச்சு. இப்போ அதை தான் மாற்ற போகிறோம். ஏதாவது சவுண்ட் வரப்போ நான் கூட செயின் தான் மண்டை போட்டுருச்சுன்னு நினச்சோம். பேரிங் உங்ககிட்ட இருக்குதாண்ணா? இருக்குது ஏற்கனவே இதில் கழட்டுனது. கீரில் போட சொன்னேன். ஜெய் கரெக்டாக போட வரைஞ்சா ரொட்டேட்டர் கீரில் போட்டியா? அதெல்லாம் நீங்கள் சொல்கிறோம்னா இன்னும் டைட் பண்ண உனக்கெல்லாம் சொல்லி தரணுமா? பைப் எடுத்துட்டு வா. இன்னும் டைட் பண்ணு, கொஞ்சம் டைட் பண்ணு. பிடிங்க கொஞ்சம் உண்டு. அப்பா உடைஞ்சிரும். ஆமாப்பா. வெளிய போடு. ஓகேவா? பைப்போட தாவா பேஸ்ட் போட்டோம்னா ஒன் டைம் அரை பேஸ்ட் போட்டுருவோம். கை போட சும்மா இருக்குது. கை போடுறது சும்மா இருக்குது. சந்தோஷ ஆமா. இதுக்கு எத்தனை இன்ச்சு பாக்ஸ்னா? பேரிங் பிடுங்கணும், அதுதான் மேட்ரு. இப்போ அவ்வளோ சீக்கிரம் பிடுங்க முடியாதா? ஆனால் பேரிங் போயிருந்தா சூடாகுமா? அதனால தான் ஓவர் ஹீட் ஆனது. நான் அப்பயே கொஞ்சம் சூடாக இருந்துச்சு அந்த இடத்துல பிடிக்கிறப்ப. கீழே நட்டிங் கழட்டினா ரெண்டு ஜோடியாக தான் எடுத்தாகணும். உன் இஷ்டத்துக்குள்ள எடுக்க முடியாது. அறிவு கொஞ்சம் தூக்கி போனா பைப் போட்டு கழட்டு. சும்மா தான் இருக்குது இது. அப்ப இது கழட்ட பிடிக்கும். ஆயிலில் போட்டுறாத சட்டியை. சரி புட்டுருஞ்சா பேனர் கீழ் பேரிங் எப்படி இதுன்னு தெரியல. இதுக்கு பேர் நம்ம கீழ் பேரிங் எப்படி இதுன்னு தெரியல. அது நல்லா இருக்கு. சைன் தூக்கிட்டு போ. தூக்கிட்டு போ. இதுல வைக்கிறது தூக்கிட்டு போய் சட்டிக்கிலே போடு. கழுவி போட்டுக்கலாம். அப்படியே தூக்கு. ரெண்டு பல்லோட உரு. அந்த பல்லல்ல ஊறறா. ஆமா. அப்படியே மேலே மட்டும் முடிச்சிக்கா. வரமாட்டீங்க. வரமாட்டீங்க. ரெண்டையும் ஒரே முடியாது இல்லை. ரெண்டும் ஜோடி எழுக்கணும். அப்படிதான். இல்லை வரட்டும். வந்தா வர. இது எப்படி வந்து வரலையே. ஏதாவது திருப்பி போட்டு நம்பு. திருப்பி எடுத்து போட்டு நம்பு. உங்கள் கையாளி பிடிட்டு வந்து விழுந்துற போய் வெளியே. இப்படி நம்ப வெளியில். அப்ப என்ன பேரிங் பா. அதெல்லாம் கை வைக்க. பால் வெளிய வந்துருச்சு. பால் வெளியே வந்துருச்சாம் ப்ரோ. சுஞ்சிக்கு இரு அப்புறம் உனக்கு தான் விளையாடுறதுக்கு. பால் அப்புறம் எடுக்கலாம்டா. சாப்பிட்டு அதான் முதல்ல வருது. நான் அந்த லைட் போட்டு தான் கம்மி பண்ணி நான் நினைக்கிறேன். வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேன். எனக்கே லைட்டாக கண்ணாம ஒரு விளையாட்டா கீழே போடுறாதா? அதை என்னடா எடுத்து நான் பொக்கிசுமா அல்ல. ஏன்னா சைனி கொஞ்சம் விட்டு அண்ணா இருங்க. இதுக்கு குண்டு கீழே இருக்கிறது ஏதோ வேற இன்னொரு கம்பி பெருசா போட்டு நம்பு. கடப்பாரி போட்டு நம்பு. போய் வேஸ்ட் பாருதா இங்க காலு கட்டிலே கிடையாது. அதெல்லாம் மண்ணுடா டேய். வேஸ்ட் எடுத்துட்டு வாங்க. முழுதுமோ இல்ல இது இல்ல கொஞ்சமா இல்ல மொல்ல. அப்படியே அட வந்துருச்சு. ஒரு மச்சாமி இப்ப பிடி கோசம் ரெண்டு பள்ளியும் போடு. அப்படியே ஒன்று செட்டியில் போட்டு கழிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ தெரியுதா என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் மேட்ரு. இதில் என்ன என்னென்ன அரைக்கி தொலைஞ்சதோ தெரியல. ஆனால் அவுட்ரு பாடியே அரைக்கி போச்சு ப்ரோ. இப்போ அவுட்ரு பாடியிலேருந்து எல்லாமே இப்போ கழட்டிட்டு புது பேரிங் அடிக்கணும். இப்போ எப்படி கழட்டிட்டு புதுசு அடிக்கலாம். அடுத்தது பால்ட்ரஸ்ல எடு. கையை பால்ட்ரஸ் கழட்டிட்டு கூட எடுத்துக்கலாம். கையை கிழிச்சிக்காத. எடு பார்த்துடு. கையை கிழிச்சிக்காத. அப்புறமா இருப்பீங்க. இதுக்கு ஜாமானம் பேரிங் போயிடுச்சுல. இதுக்கு ஜாமானம் போய் எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. அதனால் நைட்டு மாற்ற முடியல. அதனால் இப்போ தான் சரி இதை மாற்றி விட்டு இது புது பேரிங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறோம் ப்ரோ. வாங்கிட்டு வந்துட்டு கத்தியும் வாங்கிட்டு வந்துக்கிறோம். எல்லாம் கத்தி எல்லாம் கத்தியும் கிட்ட போயிடுச்சு. சரிப்பா. அப்புறம் அந்த பிடிஓ சாப்பிட்டில் பாருங்க. இதுலேயும் கொஞ்சம் ஆயில் வருதா? இது எல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் இன்றைக்கி ரொட்டாட்டர் வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சு விட்டுலாம் அப்படின்ட்டு ஜேசிபி போகிறான் கோகுல். அவனையும் பிடிச்சி அமுத்தி எல்லாம் வேலை செய்யலான்ட்டு. அதுங்காட்டி சந்தோஷம் சுஜித் எங்கே போயிட்டாருன்னா சுண்டு நேற்று கத்தி எடுத்த அந்த 42 பிளேடில் 6 பிளேடு ஒரே பக்கத்து பிளேடாக வாங்கிட்டு வந்துட்டான் ப்ரோங்கிறேன். அதனால் அவனை இப்போ கத்தி மாற்றிட்டு வரதுக்கு அனுப்பிவிட்ருக்குறோம். இதனால் அவன் கத்தி மாற்றிட்டு வர போய்க்கிறான். கழட்டு கம்பி உருவ மண்ணை கொட்டிக்கலாம். அது அதனால கொண்டு போய் ரோட்டில் தூக்கி போட்டிங்கன்னா மண்ணை கொட்டி போயிடும்.
பொட்டியில் போடுறோம் எடுத்து இங்கே வைய மாத்திரத்தானெல்லாம் இங்கே வைங்க. ஆட்டு நீ தூக்க நான் உருவுறேன் பார்க்காத எல்லாம் சொருவுறதுக்கே பாருங்க 2 பேரும். வரமாட்டேங்கிறா அப்புறம் என்னத்துக்கு நீ போன? ஆட்டி 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 தான் தூக்க தூக்க இதெல்லாம் கோகுல் மாதிரி அனுபவம் வேணும். தூக்கம் பார்க்கலாம், உங்கள் வீரத்தை இதில் தான் பார்க்கணும். தூக்குடா தூக்கி போய் அங்கே அந்த தூக்கி போடுங்க, உயரமாக தூக்கி போடுங்க, உங்களுக்கு மேலே தூக்கி போடுங்க, கொட்டுட்டு பண்ண இழுத்துட்டு போகிறதா போக முடியாது. ரோப்பு கட்டி இழுக்கலாம்டா இழுத்து கொண்டு போய் போட்டோம். ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக தூக்கு, ரோடில் இருக்கிறதெல்லாம் போடுங்க. வாரத்தில் ஒரு பெருசல் ஒன்றுக்குது, அது மாதிரி கொடுக்கணும். சந்தோஷம் தான் சுற்றிட்டான். இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியா. ஏழு ஓகே நண்பா, நேற்று பாருங்க எந்தஞ்சோடு கம்பியை உள்ளே சுற்றிக்கிட்டு வந்துருக்குறானுங்கண்ணு. ஒரு மனசாட்சியே இல்லாத இந்தஞ்சோடு கம்பியை ராணாட்டா முறுக்கு கம்பியோட இது கம்பத்து டேஸ்டே மண்ணை குத்திவிடுங்க ரோலில். மண்ணை குத்திவிடும், திருப்பி எடுத்து குத்துங்க ரோலில். மண்ணை குத்திவிடும், சுத்தம் காலி பண்ணு. இதெல்லாம் சுத்தமாக வந்து டீசலில் வாஷ் பண்ணி தான் நம்ம அடுத்தபடியாக இது மாட்டணும். நம்ம மட்டும் இதை கழுவணும். கழுவிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்பா. அந்த கம்பியாக இருக்கிறதுக்கு எப்படி வளைஞ்சி எப்படி சுற்றிட்டு கிடக்கு பாரு. போற கோகுல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமி. மிஷின் சத்தம். ஓகே நண்பா, இது வந்து கிர்லஸ் ஸ்க்ரப் விளையாடு மாட்டிருந்தேன் பாருங்க, எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 70-80 மணி நேரம் ஓடிடுச்சு நண்பா. இது ஒன்றும் கத்தியில் ஒன்றும் குறை சொல்கிறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது. இதுவும் வந்து டயோ பிளேடோ ஒரே ரேட்டு தான், 120-160 ரூபா தான். அதனால் வந்து டயோ பிளேடு அவர் வந்து போன ஐட்டமே கிர்லஸ் ஸ்க்ரப் பிளேடு நீ போட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலேயே கொண்டாந்து டயோ பிளேடு போட்டு போயிட்டார். முடியல, அதனால் வந்து இந்த ஐட்டம் டயோ பிளேடே ஏற்றலான்னு ப்ரோ. அது ஏன்னா எங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. இது கிர்லஸ் ஸ்க்ரா இருந்தால் ஒரு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது நண்பா. ஓகே, இந்த கம்பியாக இருக்கிறதுக்கு நானும் கோகுலும் ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா இதையும் செக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போயிடும். ஓகே நண்பா, இருந்தாலும் டம்மி சைடும் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு அதையும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கழட்டுறோம். அதே ஸ்டார் இல்லைங்க எடுத்துகிட்டு வந்த அறிவு நல்லா உள்ள மண்ணை சுத்தம் பண்ணி விட்டு உள்ளே நல்லா தள்ளி தான் கழட்டணும், இல்லைன்னா ஸ்லீப் ஆயிடுவோம். அவர் சுத்தம் பண்ணுறதுல யார் கெங்கு கோட்டையத்தின் விட்டு பழத்த வலி யாரும் என்ன கண்டிஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். நீ சுத்திக்கிட்டே இருப்ப. பேரிங் இருக்குது நல்லா இருக்குதா? உனக்கு வேடிக்கைக்கு வா வந்து பட்டை தோடு மண்ணெல்லாம் ஆகாத பேரிங் மேலே அதையோட கழுவுறது டே அருவு தான் கழுவும். அதெல்லாம் அதை சாப்பிட்டு மேலே கொடுமடா சாமி. இதில் தேய் ஒரு துணி எடுத்து தான் போட்டு எல்லாம் சுத்தமாக தோட போ. எதுவும் ஃபால்ட் ஆகல, அப்படியே சுத்தமாக வலிச்சுட்டு புது கிரீஸ் மட்டும் போட்டுவிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே நண்பா, இந்த பக்கம் நல்லா இருக்குது. அதை அப்படியே புது கிரீஸ் போட்டு அடிச்சு விட்டா ஓகே நண்பா. கிரீஸ் தொடச்சி விட்டு பார்க்கும்போது இந்த இடம் பாருங்கதா வாய் வச்சோன்னே பேரிங் முடிஞ்சு போச்சு. சுண்டை ரெடியா? மறுபடியும் சாப்பிட முடியாது, வேணா எல்லாம் வாங்க போனோம். எத்தனை தூரம் போயிட்டு இருக்கு. ஐயோ அப்பா
சரி பழைய பேரிங் சின்ன பேரிங் இந்த சைஸ் ஒன்று எடுத்துருவா சுண்டை எடுத்துருவா போட்டு கழட்டுங்க விட்டு பார்க்கலாம். நீ எடுத்துருவா போ அதில் அடிபட்டு இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் போய் எடுத்துருவா நண்பா. இப்போ பார்த்துக்கிட்டே இந்த பக்கம் இந்த பேரிங் மாற்றுறதுக்கு இந்த டபுள் சைடை கழட்டி தான் ஆகணும், இல்லைனா பேரிங் உருவ முடியாது. இதில் 6 போல்ட் இருக்கும், இந்த 6 போல்ட்டையும் கழட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். எதனா கழட்டுறது உங்களை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போடா. தூக்கு அந்தான வை அந்தான கொண்டு தூக்கு. 3 கிலோ வெயிட் தூக்க முடியலையா? ஜூஸ் ஐந்தர் நான் தூக்கிட்டு போடா. ஏய் மக்கா அவர் நான் ஜூஸா நான் தூக்குறேன்டா. அவுத்து அந்தானங்க அங்கே போடுற அவுத்துல. ஆ சரிப்பா அழகு நல்லா வீரசாலி தான். திருப்பி போடுறா. ஆ படுக்கு போடு. பெரிய சம்பட்டி எடுத்துறா, அந்த சம்பட்டி எடுத்து கலப்பு விட சொல்லு. இந்தாண்ணா வைட்டா உலக்கு எடுத்த சொல்லி அடிக்கிறது உலக்கு இந்த பையன் வச்சுக்கிட்டு இருந்தான் அதை எடுத்து. கடை இது பாருங்க. இதான் புடிங்கிட்டு போயிடுச்சுல, இதான் வேணுமா? இதான் புடிங்கிட்டு போயிடுச்சுல, வேணுமா? என்ன ஒரு திருப்ப லூஸா இருந்தா அப்புறம் என்ன பண்ணும்? புஷ்பா தான் ஓகே, இதெல்லாம் தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவுங்க. கழுவிட்டு அப்படியே மாட்டிடலாம். இது ஆயில் சில்லு மாற்றணும் நண்பா. இது உள்ள ஆயில் சில்லாக இருக்கும். இது நாங்கள் வாங்கிட்டு வரல, இது வேறு மண் கப்பு போயிடுச்சு. அதனால் இந்த ஒரு ஐட்டம் ஓடிட்டு இப்போதைக்கு பழைய பேரிங் தான் இதுக்கு போடுறோம். அதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் மாற்றிட்டு அப்படியே இந்த பேரிங் வச்சு கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி போடுறோம். ஒரு நார் எடுத்துடுவாங்க, அதெல்லாம் போட்டு தொடங்கி எல்லாம் போட்டு எல்லாம் மண்ணுங்கெல்லாம் சுரண்டி எடுங்க, எல்லாம் கழுவுங்க. டீசல் ஏதோ ஒரு வண்டியில் 2 லிட்டர் பிடிங்கடா டேய். அதெல்லாம் இப்போதைக்கு ஓட்ட அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே நண்பா, இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆயில் சீல் உட்கார்ற கோன் வந்து ரொம்ப மோசமாகுது. அதனால் நம்ம ஆனந்த வண்டியில் ஒரு கோன் மாற்றணும். இது கொஞ்சம் ஓரளவு சுமாராகுது. அதனால் இப்போதைக்கு இந்த கோனை போடலான்னு ஒரு டார்கெட்டில் இருக்கிறோம். அதனால் இதை பிடுங்கிட்டு இந்த கோன் அடிக்கிறேன் நண்பா. நான் பிடுங்கிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோனை பார்த்தீங்களா, இது என்ன கண்டிஷன் ஸ்டெப் விழுந்து போச்சு, இது எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கோனை தூக்கி எஞ்சிடுறோம். இதை கழட்டியாச்சு. இதில் இருந்து இந்த ஸ்டெப்பில் இருந்து அப்படியே இதில் வெட்ரும் போட்டு அடிச்சிங்கன்னா தனியாக வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம புதுசு கோனை வச்சு இது வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண கோன் தான். ஆயில் சில பழசுங்கிறதுனால கோனை மட்டும் தெளிவான கோன் ஒன்று இருந்துச்சு. அதனால் அந்த கோனை மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகே நண்பா, இதை அடிச்சுட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பா, பாருங்கள் அடிச்சாச்சு. இது மட்டும் தனியாக பழப்பழம் தெரியுதா? இதில் தான் ஆயில் சில உட்காந்து ஓடும். இது வேலை முடிஞ்சுது. அடுத்தது நம்ம கைப்பிள்ளைங்க கழுவுனாங்கன்னா எடுத்து வச்சு மாட்டுறது தான் வேலை. பாருங்க கழுவிட்டு இருக்கிற அழகை பாருங்கள் 2 பேர் அழகியும் சீக்கிரம். நான் தான் இன்னைக்கு வீடியோகிராஃபர் பார்த்துக்கோங்க. ஆமாம், நம்ம சுண்டு தான் இன்னைக்கு வீடியோகிராஃபர். ஓகே, அப்புறம் பேக்கெட் வாங்கிட்டு தூக்கிட்டுடா சொல்லு. அப்படி தூக்கி மேலே தூக்கு. அது க்ளீனாக வேலையை முடிச்சிட்டிங்களான்னு தூக்கு. தூக்குடா. பக்கெட்லாம் வேணாண்டா, கையில் வலிச்சிட்டு ஒரு கையில் வலிச்சிட்டு போ. இது இதில் விடு ஓட்டையில். ஓகே நண்பா, இப்போ அந்த பக்கம் இருந்து அதை அப்படியே சாப்பிட்டு இந்த பக்கம் வந்துடும். இப்போ இதில் க்ரீஸ் ஃபுல்லாக போட்டு என்ன பண்ணோம்? பேரிங் போடணும். கத்தாதுடா, எடுத்துட்டு பக்கெட் தூக்கிட்டோம். வேறு ஒரு விரல வலிச்சிட்டு வர மாட்டேன். போடு அப்படித்தான். சரி சொல்லி கொடுத்தாலும் தெரியாது. ஆமாண்டா, விரிடா வாணா. பசங்க விரிச்சு போடுறானுங்க. பசங்க கிரீஸ் விரிச்சு போடுறானுங்க. விரிச்சு போடுறானுங்க பக்கெட்டை விரிச்சு.
உங்களை யார் உங்கள் பொழப்ப பாருங்க போதும் இதுக்கு மேலே போடாது அதே மட்டம் பண்ணு நீங்க தானே கூப்பிட்டீங்க போறவரை நான் கேட்க வர்றாரு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படித்தான் சொல்லணும். இவர் என்ன சொல்லணும் போயிட்டு வந்து போனோம். டேய் உங்களுக்கு வேலை எல்லாம் போயிட்டு வரண்டா எதுக்கு எல்லா கையில் ஆக்கணும் சுத்தமாக இருக்கு என்ன பள்ளி பஞ்சாம பள்ளி பஞ்சாம இவங்க தலையில் ஆகிட்டானா சாப்பிடா நல்லா சைனிங்கா வந்தா கம்முனு தெரியாம தான் ஆகிவிட்டேன். கத்துறாங்கண்ணா பொறுமையா தான் ஓட்டிறான் கத்திட்டே சொல்லிடுறான் சொன்னான்னு தான் தெரிஞ்சு என்ன சொன்னான்னு தெரியல கோவில் சொன்னது தலையில் ஆகிட்டானா டேய் உப்பு காய்டா போதும் போதும் நான் கோத்தேன் என்னடா பாருங்க பேரிங்கி இங்க ஆபரேஷன் இல்ல கேக்குறேன் அந்த பேரிங்க தானே வேற பேரிங்க இல்ல உடஞ்ச பேரிங்க திருப்பி போட்டு போறீங்க நல்லா பாருங்க மடி கல்ட்டா வச்சிராதீங்க நீங்க தான் கழட்டிட்டு உட்கார்ந்திருக்கணும் சுத்தி தொடு இல்ல அவன் கையில எவ்வளவு கிரீஸ் ஆக்கி வச்சுட்டு இருக்கிறான் பாரு எப்படி சுத்தி பிடிச்சி அடிக்கிறது நான் உங்ககிட்ட வேலை வச்சா நீ அவன்கிட்ட வேலை வைக்கிறேடா சுத்தி தரேன் இது எப்படி இந்த கையை வச்சு அடிக்கிறது ஆட சுண்டு சொன்ன மாதிரி இது பேரிங் இதோட பேரிங் இல்லடா இதை தூக்கி மட்டமா போடுறாத எட்டாந்திரி தூக்கி பிடி தூக்கி பிடி இதோட பேரிங் ரெண்டு கையில அடிங்க அடிக்கிறதுலயே இருக்கடா பொறுமை தெரிச்சிருச்சு அதை வலிச்சு பைக்கில் போய் விட்டு வச்சிடுறா ஏன்னா ஐடியா கொடுக்க அது நம்ம இஷ்டம் எந்த சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் எது உடையாது எல்லாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குதுங்கண்ணா அது இன்னைக்கு சைஸ் கேளு ஓகே நண்பா இப்படி போட்டு அடிச்சு விட்டா தீர்ந்துச்சு ம் சரி அப்படியே வலிக்கலாம் சர்க்கிள் போடுற அளவுக்கு சொல்றாங்களா நாய் கூப்பிடுறா நாமளே கரெக்டா அதெல்லாம் மண்ணில் போடாத சர்க்கிள் இப்பெல்லாம் எங்கே கிடக்குது அடுத்தவங்களும் வேலை வைக்கக்கூடாது நம்ம எந்திரிச்சு போய் வச்சுட்டா தீர்ந்து போச்சு இதே கீழே உட்காந்துதானா சொல்லலாம் இப்போ எந்திரிச்சு நடந்தா காலுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஆன மாதிரி இல்லை எல்லாம் கொஞ்சம் வலிச்சிட்டு இருக்கோம் ஓகே நம்ம இதுதான் சர்க்கிளிப்பு இது வந்து கடைசியாக போடணும் இல்லைனா வெளியே உருகிட்டு போயிடுவான் வச்சு நம்மக்கிட்ட அவுட்ரு சர்க்கிளிப்பு இல்லை இன்னொரு தான் இருக்குது ஏய் இதுலடா இரு போடா லைட்டு வெளியில் இல்லை இல்லை இழுத்துறோம் எங்கே இழுக்கிற விடு இதை தொடங்கிடா கழுவு வச்சுன்னா தொடங்கிடாப்பா ஓகே நண்பா சர்க்கிளிப் போட்டாச்சு இப்போ இது நிறைய ஃபுல்லாக க்ரீஸ் போட்டு முடி போட்டு டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு இந்த பக்கத்து ஓவர் 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 ரெண்டு ஓவர் ஓகே நண்பா சந்தோஷம் அவள் தான் டைட் வச்சிட்டான் இப்போ தூக்கி இதில் மாட்ட வேண்டியதான் சுண்டை முடிஞ்சுதா ஒடியாரியா போதுவா தூக்கி மாட்டி விட்டு போயிடலவா இது வேலையை முடிச்சு விட்டுலாம் தூக்கி மாட்டு டைம் ஆச்சு டைம் அப் டைம் அப் டைம் அப் அங்கே என்னத்தர தலை விட்டுக்கிட்டு பார்க்குற அதில் என்ன தெரியுது டே சுண்டை தூக்கி மாட்டு பார்த்துக்கிட்டே இதுக்கு மேலே எப்படி பொழுது நீங்கள் திறந்து விட்டுலாம் ஆகிக்கும் மாதிரி அப்படிட்டே இந்த ஸ்டெப்பை தூக்கி இதில் மாட்ட விடுங்க அவ்வளோதான் அப்படியே எல்லாம் போல்ட்டு போட்டால் வேலை முடிஞ்சது நண்பா ஸ்டேட்டை ஓடுங்கிற ஒரு ஆள் ஓகே நண்பா அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க இது வந்து இந்த பிளாஞ்சி போல்ட்டு ஆக்சுவலி இதில் வந்து பழைய போல்ட்டு இருந்துச்சு இந்த போல்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒன் சைடு கொண்டை முளைங்கி போச்சு இதை வந்து இப்போ வந்து கழட்டங்காட்டிங்கன்னா ஸ்லீப்பை கழட்டணும் அதனால் இதுக்கு 6க்கும் வந்து கத்தி போல்ட்டே தான் வரும் 6மே புது போல்ட்டு மாற்றி விட்டிங்கன்னா
அடுத்த ஐட்டம் கழட்டும் போது ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு இந்த பிளாஞ்சிக்கு. ஓகேப்பா. அடுத்தது இது என்ன நம்பரு? 6309. இந்த பேரிங் தான் புதுசு நைட்டு வாங்கிட்டு வந்தேன் நண்பா. இது NBCயா பேரிங்கு? தெரில. NBC தான். சரி ஓகே மாட்டு. சாமியே ஆண்டவா உடையவே கூடாதுன்னு மாட்டுறா. கொஞ்சம் வீடியோவுக்கு தெரிகிற மாதிரி மாட்டுறா. புடுங்க ஏன்டா போங்க உனக்கு. நீ கழட்டி போடு. நீ கத்தியெல்லாம் மாற்ற வேணாம், கழட்டி மட்டும் போடு. எல்லாம் பாதுகாப்பா. சுற்றி ஒன்று எடுத்துகிட்டு வராது, ஒன்று எடுத்துகிட்டு வராத வேலை பாரு. நீ சுற்றி தொடச்சி எடுத்துக்கிட்டு வா. புது பேரிங் பாரு க்ளீனாக அடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த பேரிங்கெல்லாம் டஸ்ட்டாக இருக்குது. இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த பேரிங்குள்ளே எப்படி இருக்கிறதெல்லாம் எப்படி அடிக்குமா, டீசல் இது இதில் வந்து டீசல் ஃபில் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து அடிச்சு நல்லா இதுக்குள்ளே எல்லாம் இரும்பு பிசர் இருக்கும் நண்பர். அதனால் வந்து இப்படி அடிச்சு விட்டு தான் பழைய பிசர்லாம் வந்துடும். நம்ம வேறு ஆயில் ஊற்றுறதுக்கு, நல்ல ஆயில் ஊற்றுறதுக்கு. ஓகே நண்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைனி இதே மாதிரி கழுவுனா தூசெல்லாம் போயிட முடியாது. இது மேலே தூக்கி மாட்டு செயினை அதில் மாட்டு. ஆப்போசிட் அப்படியே மாட்டு. அப்போ தான் அது க்ளீனாக எடுக்க முடியும். இதில் மாட்டு. நீ என்ன தடிக்கிற இதில் ஏசாமி? சும்மா தள்ளி விடு. உள்ள தள்ளி விடு. அவ்வளோதான் விட்டுரு. விட்டு செயின் இது மாதிரி சுத்தமாக கழுவிட்டிங்கன்னா அந்த பழைய பிசர்லாம் ஒன்று கூட இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நண்பா, அவ்வளோதான். சுத்தமாக கழுவியாச்சு. இனிமேல் இந்த பல்லையே எடுத்து இதில் மாட்டினா வேலை முடிஞ்சது நண்பா. மாட்டிக்கிட்டு இது மாட்டும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செயினை பல்லில் வச்சுட்டு ரெண்டும் ஜோடியாக தூக்கி தள்ளினா தான் இது ரெண்டுமே அட்டன் டைமில் வேலை முடியும். இல்லைனா வச்சுக்கோ ஒன்று மாட்டி இன்னொன்று மாட்ட முடியாது, ரெண்டும் ஜோடியாக மாட்டணும். அவன் தான் சொல்லிட்டல சுஜித் வந்து இன்னைக்கு மூடு இல்லை, மைண்ட் வேறு பக்கம் போகுது. இதெல்லாம் உங்கள் அண்ணன் தாண்டா கரெக்டு. இதெல்லாம் எங்கள் அண்ணன் தான் கரெக்டு. கழட்டு இந்த பக்கம் டோர் வேறு மூடணும். எந்த போல்ட் மாற்றுறது? கழட்டிட்டு நம்ம இந்த பக்கம் வேலை செய்ய அவங்க தொடச்சிடுவோம். கழட்டுங்க படன்னு ஆகட்டும். கழட்டிவிட்டான்ல யார் சுண்டா குக்கா கழட்டிருந்தே அந்த நட்டை அதில் தானே போட்டிருப்பீங்க. நெட்டையும் போட்டுருக்கோம். எடுறா அது நெட்டையும் அது எடுத்துரு. தெரிஞ்சு கடை வண்டி வேலை அந்தந்த டைமுக்கு அந்தந்த வேலையை செஞ்சால் போதும். நினச்ச நேரத்தில் செஞ்சால் அடிக்ட் ஆயிடுவோம். என்ன புரிஞ்சுதே? சுத்துதுரா அது டபுள் ஹேண்ட் யூஸ் பண்றா. அவர் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாருண்ணா. ஓ ஒன்லி ஒன் புரியல ஒன்லி ஒன்னா ஒன்லி ஒன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் என்ன பிளான் பண்ணுவோம்னா இதெல்லாம் கழட்டுறானுங்களா, கழட்டுன வாட்டி இதில் வந்து நல்ல கத்தியெல்லாம் ஃபில்டர் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து எடுத்து வைப்போம், பத்திரமா எடுத்து வைப்போம். தூக்கி எஞ்சி விடுவோம்னு நினச்சி போடாதீங்க. இதெல்லாம் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற கத்தியெல்லாம் நாங்கள் எடுத்து சேமித்து வைப்போம். இது ஏன்னா அடுத்த ஐட்டம் பஞ்சர் ஓட்டுறதுக்கு கத்தி இருக்காது. அல்லையிலலாம் இந்த சைடு 3 கத்தியும் தேஞ்சு போயிடும். இந்த கத்தியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். இதெல்லாம் போடுறதே வேஸ்ட்டு. சீக்கிரம் தேஞ்சு போயிடும் வச்சுக்கோங்களா. இந்த கத்தியெல்லாம் வந்து போடுற கழட்டி மாட்டுற கூலி கூட ஆகாது.
இதெல்லாம் போட்டால் கூட ஒரு 10 மணி நேரம் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் ஆகாது. கொஞ்சம் தெளிவாக இருக்கிற கத்தியை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பாருங்க நாக்கு பூச்சாட்டம் ஆகி போச்சு, இதெல்லாம் வந்து செட் ஆகாது. இதெல்லாம் இடைக்கு தான், நம்ம டேரெக்டாக இடைக்கு தான், இதெல்லாம் இடைக்கு தான் போகணும்ப்பா. அதனால் என்ன ப்ரோ இவ்வளோ கத்தி கழட்டி எறிங்க, நீங்கள் பெரிய ஆளுங்க அங்கங்கன்னு சொல்லாதீங்க. நாங்களாம் கத்தியை எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ தேய்ச்சிட்டு தான் தூக்கி எறிவோம். ஏன்னா இப்போ இந்த ரொட்டேட்டர் வேலை செய்கிறதுனால கழட்டுறோம், எல்லாம் ஒட்டுக்கு கையோடு மாற்றி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். மித்தபடி நாங்கள் கத்தியெல்லாம் தூக்கி எஞ்சி விடுவோம்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் பிளேடு மாதிரி, ஆனால் இந்த கண்டிஷனில் கிடக்கும் தூக்கி எறிவோம், இதெல்லாம் தூக்கி எறிய மாட்டோம். இல்லை கீழே கழட்டினியா மேலே கழட்டினியா? பெரிய பல் மேலே சின்ன பல் கீழே. அறிவு பெரிய பல்லு கீழே சின்ன பல்லு மேல. அப்படி சொன்னாதான் கரெக்டா சொல்லுவீங்க, நான் கரெக்டா சொன்னேன். அப்படியா? உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீ அப்படியே ஓட்டு எதுவும் ஆகாது. இதென்ன பெரிய பல்லு? பெரிய பத்தியா பெரிய பல்லு கீழே வரணும்னா திருப்பி பல்ல அங்க மாட்டனா டேய் அப்படிலாம் மாட்ட முடியாது. ஏண்டா கொஞ்சம் எனக்கு வீடியோவில் காட்டுறது கொடுங்கடா. நீங்களே 3 நீ நீ இப்போ அங்கே போய் சாவ மாட்டாருடா, சாவ மாட்டாரு. தூக்கி போடுங்கடா, மாட்டுங்கடா. ஓகே நண்பா, இது மாதிரி ரெண்டும் ஜோடியாக தான் மாட்டணும். சார் அவன் மாதிரி எவ்வளோ நேரம் தூக்கி பிடிச்சிட்டானு போதும்டா, நீ மாட்டுறா. ரெண்டு ஒட்டுக்கா மாட்டணும்டா. மாட்டிட்டியா? மாட்ட முடியா? மாட்டு, அவ்வளோதான். லூசல் வெளியே விட்டுட்டேன் கொஞ்சம் காடியில் தலை அவ்வளோதான்டாப்பா. போய் நீ இப்போ அங்கே க்ளீன் பண்ணு. அதெல்லாம் போய் க்ளீன் பண்ணு போ. இனிமேல் இவன் டைட் பண்ணிட்டு உனக்கு என்ன வேலை? போ இடத்த ஒளி பண்ணு. ஓகே நண்பா விடு. இது போல்ட்ரு வாசரில் எடுத்துடா. இதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ இது வந்து நம்ம வந்து குத்தா மாதிரி பண்ண டைட் வைக்கக்கூடாது. இந்த டோரை போட்டு திருப்புளியில் தள்ளி பிடிச்சி எவ்வளோ வளர்த்தி போகுதுன்னு பார்த்து அதுக்கு மேலே தான் அந்த நெட்டை டைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சரிப்பா, மர பேசிட்டுங்க. அதெல்லாம் கழுவுங்க. அது என்ன கண்டிஷன் இருக்குது வேறு நெட்டெல்லாம் எங்கே போட்டு வச்சுக்கிறானுங்க. மண்ணெல்லாம் முடிச்சு. ஓகே நண்பா, இந்த வாசரை தொடச்சிட்டு இந்த நெட்டையும் க்ளீன் பண்ணி இந்த மர பேஸ்ட்டு வேறு த்ரெட் லாக்கர் இந்த மரைக்கு வந்து இந்த பேஸ்ட்டு போட்டு தான் டைட் பண்ணணும், இல்லைனா கழுண்டு விழுந்து போயிடும். அப்புறம் எல்லாம் தலைவில் மறையை போட்டு வால்ட்டி விடும், எல்லாம் நெர்லிங்கெல்லாம் போட்டு தள்ளி போடும். ஸோ அதனால் வந்து புதுசு சுத்து கஷ்டப்பட்டு தான் சுற்றணும். சுத்து எல்லாம் பிடிங்கிட்டு போனீங்கல்ல, சுத்து 6 ரூபா. இதுக்கு 7 பேர் வச்சுட்டு சுற்றுங்க மாட்ராஜுண்டு. இந்த த்ரெட் பேஸ்ட் போடும் போது நண்பா டீசலு லெஸ் இந்த மறை நீ உன் பேஸ்ட் அதுக்கு போ. பேஸ்ட்டு போகிறதுலே இருங்க எல்லாம் ஆளாளுக்கு முடிஞ்சுதா சுண்டு. இதுக்கு அப்படியே ஊற்றிட்டு டைட் பண்ணிட்டா தெரிஞ்சு போட்டா. ஆமாம் ஆமாம், எல்லாத்து பேஸ்ட்டும் நல்ல பேஸ்ட்டு தான். யார் இல்லைன்னு சொல்ல. கருப்பு கலர் பேஸ்ட்டா? ப்ளூ கலர். நானே ஊற்றிடுறேன், ஏன் கஷ்டப்படுறீங்க? இது மாதிரி ஊற்றி டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது நண்பா. ஆமாப்பா, இது அப்படியே கொஞ்சம் கழட்டும் போதையும் கழட்டிடலாம். இது ஒட்டிக்காது, கொஞ்சம் மரம் கழட்டும் போது ரொம்ப ஸ்லோவாக கழட்டும். அதுக்கோசரம் நம்ம போட்டு புட்டுரிஞ்சு போட்டு அழுத்தி விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. புட்டுரிஞ்சு போட்டு அழுத்த டைட் பண்ண. அதெல்லாம் இது பண்ணாதுப்பா. டைட் பண்ணுற சொல்லு. புட்டுரிஞ்சு போட்டு ஃபுல் டைட் பண்ணி விட்டா வேலை முடிஞ்சு நண்பர். போல்ட்டையும் அவ்வளோதான். அப்படியே டோர் எடுத்து மாட்ட வேண்டியது. இதோட வேலை ஃபினிஷ்டும். வேலை முடிஞ்சுதா? டைட் முடிஞ்சுதா? டோர் எடுத்துட்டு ஆயில் டோருங்க. ஆயில் டோர் எடுத்துகிட்டு போய் வச்சுவேன். ஆயில் டோரில் லெவலிங் நெட்டை கழட்டி வெளியேடு மோட்டரில் 24 பாக்ஸ் போட்டு. சரிப்பா, ஓகே நண்பா. இந்த நெட்டு இதுதான் வந்து செயின் இழுத்து வைக்கிற நெட்டு. இதை ஃபஸ்ட்டு கழட்டி எடுத்துகிட்டு மாட்டிட்டு கடைசியாக தான் வந்து அது எப்படி செயின் இழுத்து வைக்கிறத நான் ஒரு கிளியராக சொல்கிறேன். அதை பார்த்துக்காங்க. உங்களுக்கு செயின் இழுத்து வைக்கணும்னா அது மாதிரி இழுத்து வச்சுக்காங்க. கழட்டு அதை கழட்டி. ஓகே நண்பா, இந்த நெட்டை கழட்டிட்டு இப்போ டோர் தூக்கி மாட்டணும். டோர் தூக்கி மாட்டிட்டா வேலை முடிஞ்சுது நண்பா. தூக்கு தொடச்சி விட்ரு. பாரு உள்ள பாரு மண்ணு பாரு எவ்வளோ கிடக்கு. மண் எவ்வளோ அள்ளி போட்டிங்க உள்ள. இப்போ அதுக்கும் வேஸ்ட் எங்கே போகிற பாரு.
ஏன்டா தொடக்க மாட்டே சுண்டு நினப்பு எங்கே போகுது பாரு சாலை பார்த்தோன்னு. ஓஹோ அண்ணாண்ணா அப்படி இல்லை ஓஹோ அண்ணாண்ணா அப்படிமாங்களே நம்ம ஒரு பட்டில். ஐயோ கடவுளே. அவன் வெக்கப்படுறான்டா கோவப்படுறான். ஓகே நம்ம தூக்கு அது போட்டுக்கலாம் போடு. இதை தூக்கி மாட்டும் போது இந்த டோரை போடும் போது இது வந்து அலையில் இடிக்கும் ப்ரோ. அதனால இதை மட்டும் கொஞ்சம் விரல தள்ளி போச்சுன்னா போட்டுடலாம். சரி சரி எதை கம்மிட்டு தூக்கி மாட்டி சொல்லிட்டு சொருப்பியா ஓட்டிங்களா அவ்வளோதான் சொல்லிட்டு. ஓகே நண்பா அடுத்தது வீடியோ போல்ட்டு போட்டு டைட் பண்ணிவிட்டு கன்டினியூ பண்ணுறேன். இவனுக்கு பாருங்க ஐயோ கடவுளே அப்பா நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கெல்லாம் இவங்க நினப்பு பண்ணிவிட்டு போயிடுவானுங்களோ. சரி வச்சிடறேன்பா. இது கட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. இது ரொம்ப ஓவராக போகுது. நான் அப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். சரியா சாமி தொடச்சிங்களடா? ஸோ நாங்கள் அந்தான வேலையே முடிச்சுட்டு வந்துட்டோம். இன்னும் 2 பேரும் கிண்டுறீங்க. நீங்கள் கையில் ஓயினுங்கணுமா பாரா சுண்டு எவ்வளோ வேலை செஞ்சுட்டு வந்துக்கிறோம். எடுங்க எடுங்க எடுங்க. கத்தியெல்லாம் மாற்றி கொண்டே இருக்கிறார்கள். கோகுலும் சந்தோஷம் பறந்து பறந்து வேலை செய்கிறாங்க. சுஜித்து தான் என்னமோ ஒரு ஏக்கத்திலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். மோனி ஏக்கம். மோனி ஏக்கம். மாட்டுங்க மாட்டுங்க மாட்டிட்டு டைட் வச்சுட்டா வேலை முடிஞ்சது நண்பா. போல்ட்டா போட 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 போட. ஓகே நண்பா என்னைக்கு கத்தி மாற்றினாலும் ஒரு பட்டையை பார்த்தீங்கன்னா ஏறு வரிசையில் இருக்கணும். அந்த சைடுக்கு பார்த்தீங்கன்னா இறங்கு வரிசையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கத்தி கரெக்டாக மாட்டுறதுன்னு அர்த்தம். ஒரே மட்டமாக மாட்டினா நட்டு எடுத்து கொஞ்சம் முன்ன பண்ண இருந்துச்சுன்னா குதிச்சு ஓடும். ஒரே சீராக ரொட்டாட்ட ஓடாது. டைட் பண்ண வாட்டி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. டைட் பண்ணுறது யாரா பண்ணுறீங்க? என்னடா அது கோகுல் பண்ணுவேன்னு நினச்சேன். சரி சந்தோஷ் எடுத்துட்டு மோட்டர் எடுத்துட்டு வா. நாமளே வைப்போம். என்ன இது ஒரு பெரிய கம்ப சுற்றுறோம். நான் பார்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்துச்சா? ஓகே நண்பா இது என்னன்னு தெரியுதுல்ல இதுதான் பிரித்துரு. இது அடைச்சிதுனா தான் வந்து முன்னாடி வந்து பிடிஓ ஷாப்பில் ஆயில் பிடிங்கிட்டு போகிறது. அதனால் வந்து ஒரு மாதம் ஒரு ஆகிட்டு இதை வந்து கிளியர் பண்ணி போடுங்க. கிளியர் பண்ணி போட்டிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். தொட்டாட்டு கீழே இறக்கி சும்மா மட்டும் போட்டு விடு. வேலை முடிஞ்சுதா? ஆட்டுங்களாப்பா காட்டா சும்மா என்ன அதை இதுக்கு போட்டுரு சுண்டு. அதை இதுக்கு போட்டுரு. டே நீ ஸ்டைலும் பண்ண வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம்டா. டே டே நீ பண்ண வேணாம்டா. வா டே டைம் ஆயிடுச்சு. ஒரு ஆள் 18-19 இன்ச்சு எடுத்துருவாங்க.
ஊற்றணுமா மாதிரி பார்க்கணுமா? ம் அதில் வலியணும், அதுதான் அளவில் 8. நான் ஊற்றுவேன். ம் ஊற்றுங்க. என்ன மாதிரி வெங்காயம் ம் ஊற்றிட்டேதா? ஆ 4 லிட்டர் எத்தனை லிட்டருங்க? 3 லிட்டர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அது போனாயே பிடிய. ம் தண்ணி ஊற்றுதாங்க. ஆமாம். கோவிலானா கொக்கானா பேர் வேஸ்ட் பண்ணுறான். என்ன வாயாச்சா? தோட எல்லாம் வடியுது பேர். கொண்டா இது சீக்கிரம் எட்ட போகிறதுக்கு. மொல்ல அங்கே சல்லடை இருக்கும். நீ அப்படி ஊற்றுனாலும் வலிஞ்சு போயிடும். சல்லடை செயின் உள்ள சல்லடை இருக்கும். அது தூள் ஒன்று முல்ல தாண்டா வரும். 8 தோணை லவுக்குன்னு வந்துட்டு அது சப்பையாக போயிடும்டா. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆயில் வெளியே வர பார்க்கும். ஊற்றுதடா சந்தோஷம் கொட 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 கொடன்னு சத்தம் வருதா? எல்லாம் பேருங்க குடிக்குதா ஆயில? கீழே அப்படியே இஞ்சிந்தே இறங்குற மாதிரி வள 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 வளன்னு போகுதா? சரி கையே என்னடா பொனா என்ன? போனா கொஞ்சம் தூக்கி பிடிச்சா தானே இறங்கும். பொனா எடுங்க, நான் ஊற்றியே. என்ன இருடா ஏதா முடியா? ஒழுக்காத ஊற்றணும்ல. என்னடா ஆச்சு? வருமா? தெரியலண்ணா. வருது 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 வருது. இரு 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 இரு. மூடு. இனிமேத்தான் அவன் ஊற்ற மாட்டி இருக்கு. கரெக்டாக முடுறே. ஓகே லெவல் வந்துட்டு ஒரு 1/4 லிட்டர் ஊற்றிட்டு நிறுத்தியாங்க நண்பா. ஊற்றிட்டே தான் இருக்கிறானே. இல்லைண்ணா அதுக்கு மேலே டைட்டு பண்ண முடியல. பண்ணு போதும் போதும் கோவில் நிறுத்திக்கா. நிறுத்துறானே. ம் ஓகே அதான் இது கம்மியாக இருக்குதுல்ல, இது ஊற்று. இதெல்லாம் எவ்வளோ நட்டை கழட்டி விடா சுண்டு. இது முன்னாடியே ஆயில்ஸில் மாற்றிட்டு கழட்டிக்கலாம். இது இரு அது அப்புறம் ஊற்றிக்கலாம். ம் ரொட்டாட்டர் கழட்டி விடும். டோரை மாட்டி விட்டு கழட்டி விடலாமா? ம் இதை லாக் பண்ணிவிடு. பிறத்த லாக் பண்ணிடு. ம் ஓகே டோரை எடுத்து ரெடி பண்ணுங்க. எடுத்துடா சுண்டு. எடுத்துட்டு வாடா. திருப்பி விட்டு ஆட்டி பிடிக்கும். அழுத்து நீ. போதும் விட்டுரு. திருப்பி எடுத்தா சைனு இங்கே இருக்குதுடா. இப்போ என்ன பண்ணும்னா வாங்கிட்டு குத்தி போடுறா சுண்டு. அதெல்லாம் பண்ணுறதுலே இருங்க. குத்தி பிடி. உன் சத்து எவ்வளோ அவ்வளோ குத்தி பிடிக்கணும். குத்து அவ்வளோதான் பாவாது பாருங்க. விடு. ஓகே நண்பா. த்ரெட்டு வந்து இவ்வளோ தூரம் தான் உள்ளே ஏறணும். நெட் எடுத்துடா. இதுதான் மட்டம். நெட்டை வந்து இவ்வளோ தூரத்தை லாக் பண்ணிக்கணும். 4 முறையா 3 முறையா? இருக்கிறத அப்படியே லாக் பண்ணு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்மியாக தான் இருக்குது. 24ண்ணா. ம் இப்போ இருக்கிற அளவு இது போட்டால் இதுக்கு மேலே வந்து நெட்டை வந்து ஓவராக டைட் பண்ணிங்கன்னா சாப்பிட்டு கட்டாயிரம் நண்பா. இதுதான் அளவு. ஓகேவா? இப்படி ட்ரிபிளில் வச்சு தான் செக் பண்ணணும். பாக்ஸ் 24 பாக்ஸ் போடுங்க. போட்டு டைட் பண்ணி விட்டு லாக் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது நண்பா. அதுங்காட்டி இருட்டு கட்டி போச்சா? 8 பிட் ஆகுது. மணினடா 5:15. ஸோ அப்போ இன்னும் 2 முறை வை. சீக்கிரம் என்னடா இன்னைக்கு எங்கே போய் போகிறது? நான் 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருப்பேன். போதும் எடுத்துக்கா. ஓகே நண்பா. இப்படி ஒண்டை வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதையே ஏற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே உள்ளே டைட்டாக போயிடும். ஒண்டை வந்து நெட்டு ஒட்டுன உடனே அளவு பார்த்த மாதிரி இதில் வந்து இழுத்து லாக் பண்ணிக்காங்க. லாக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேலே டைட் பண்ண. இதை ஏற்றக்கூடாது, இதை லாக் பண்ணணும். வேலை முடிஞ்சிச்சு. அது பின்ன அப்புறம் போட்டுக்கலாவா? ஃபஸ்ட் கம்பி வரும். ஒரு ஆள் கம்பி எடுத்து பிடிங்க. ஒரு 2 பேர் டோர் தூக்கிட்டோம். அவன் கிளிப்பான். அவன் நீ போ, நான் பிடிச்சிக்கிறேன். போ. இருக்கிற வாடத்தில் இப்படி படுக்க வச்சுக்காங்க. தூக்கிட்டு ஓடியாங்க பார்க்கலாம். அவரெல்லாம் யாரு பழந்துன்னு கொட்டை போட்டு வராச்சு. தூக்கி வரும்.
இது எவடா பார்த்த வேலை இதை கூட குத்தி உள்ளியாடா டேய். நீங்க தான் வேலை செஞ்சீங்க, நான் தான் விட்டு போயிட்டேன். ஒரு தட்டு திருப்பி கம்பிள் தட்டு போடாத ஒன்றையும் இதெல்லாம் இல்லை. ஒண்ணா டே வளைஞ்சு பேர போகுது, அதை தட்டிக்குது. நல்லா இருந்தது, வேலை பார்த்துட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி ஏற போகுது. அவனாடா நீ பெரியவன். ரவுடி கோபால். அவன் யார் தெரியுமா? ரவுடி கோபால். போதும் குடிச்சுட்டா, அதெல்லாம் கொட்டி போயிடும். தூக்கி மாட்டு சொல்லுடா, தூக்கி பிடிக்கடா. உள்ள விடுங்க மாட்டிக்கலாம். இறா இவன் தூக்கிட்டோம். ஏடா ஓட்டையை தொலைவர. நல்ல பாம்பாட்டு வலிக்கிட்டு வந்துருச்சா? அல்ல கீழே தள்ளி கீழே ஒண்டா தள்ளு, அடியில் கீழே தந்துக்குள்ள தள்ளு ஒண்ட போட்டு. அடுத்த டோர் இது பின்னங்கடா கோவில் எடுத்து வச்சியா? எங்க இதோட பின்ன கழட்டினியா? டேய் அந்த பின்ன போடுறா. இது பண்ண பின்ன போடு, பின்ன போடு, பின்ன போடு, பின்ன போடு, பின்ன போடு. நம்மட பின்னடா. அந்த அரைக்கில கிடங்க. நான் எடுத்து ரொட்டாட்டர் மேல வைடான்னு சொன்னேன்ல. வச்சனா. ஏய், காது மேல எரி போடு. நான் தானே வச்சேன் காலையில. ஏய் இப்ப இல்லடா பார்த்தோம். இதெல்லாம் வேற அவசரம். இன்னும் ஒரு வேலைக்குது ப்ரோ, அந்த பிடிஓ சாப்பிட்டு ஆயில்ஸில் மாற்றணும். அங்கே சுற்றி பார்த்துட்டு ரொட்டாட்டர் கழட்டி விடலாம். போட்டுவிட. அருமை. போதும் கிரௌண்ட் ஆயில் சூடாக போயிடும். அது மாற்றிக்கலாம். கழட்டு அப்புறம் மாற்றிக்கலாம். கழட்டி விடுங்க. கழட்டி விட ஓர. ஓகே நண்பா, 18-19 பாக்ஸ் எடுத்தால் மோட்டர் போட்டு கழட்டு. ஓகே நண்பா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஆயில் சீல் போயிடுச்சு. இப்போ இது ஒன்று தான், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இது ஃபைனல். இது மட்டும் எப்படி ஆயில் சீல் மாட்டுறது? இதே வந்து சத்தியமான் டைப்பாக இருந்தால் வெளியிலிருந்து ஆயில் சீல் ஒரு சேனல் மாற்றி விட்டலாம். இது கோமதி, அதனால் இந்த கப்பை கழட்டி உள்ளே இருந்தால் மாற்றணும். 18-19 கழட்டி ஓடி கழட்டி எப்படி ஆயில் சீல் மாற்றுறதுன்னு பார்க்கலாம். மோட்டர் போடுறா, யார போடுறா, பேரிங் தட்டுற கம்பி எடுத்துருவா. கோகுல் கம்பி சுற்றி எடுத்துருவா. என்னடா பண்ணுற நீயே? என்ன போ, இதுக்கு குறைச்சல லாக் பண்ண. காத்து போயிருந்தா ஆப்பா 10 நிமிஷம் அதை மாற்றணும். திறமையை பார்க்கலாம். வீடியோ எத்தனை நிமிஷம் போடுவீங்க? ரிவர்ஸில் கழட்டணும். ரைட் வச்சலாம்னு பார்த்தேன். எவ்வளோ காத்துருக்குது? இங்கே வெளியேடு, மோட்டரோட விடு. தெரியலையே. ஆச்சா இந்தாண்ணா வா மயில கோமதி லைட்டு கொண்டு கடப்பாறை போட்டு விடா படா தூக்கி விட்றா. முடிஞ்சுதா? இங்கே என்னத்த நூல் பார்த்துக்கிட்டு இருக்கிற? அந்த போய் சமையல் போட்டு தட்டு. பிளாஞ்ச் எப்படி தட்டணும்னு தெரியுமில்ல? கழட்டுருக்கிறீல்ல? அது வரும். எப்படி தட்டுறது? இங்கே இந்த மூலையில் வச்சு தட்டினீங்கன்னா வெளியே வரும். சுற்றி முன்னையே சாப்பிட்டு எடுத்தாரமா சுற்றி எடுத்தார சொன்ன ஒருத்தவனை சாப்பிட்டு இருக்குது. சுற்றி மட்டும் கொண்டு வா. சுற்றி இங்கே கிடக்குது பாரு. சரிப்பா சரி போ அந்தான போ. இங்கே வந்து நிற்க. இதை சாப்பிட்டுங்க வச்சுக்கிறான் பாரு. கையில பிடிச்சிக்கிறேன் உழுவாம. அதெல்லாம் உழுவாது. இந்த மூலையில் ஏய் எட்ட திருப்பி போட்டு நம்பு திருப்பி ஜாப்பா ஏன் சாரி தட்டு நான் திருப்பி இல்லையாடா? கீழே எல்லா பக்கமும் போட்டு நம்பணும். கீழே நம்பணும். திருப்பி கீழே நம்பு. லேட் ஆகுது. நான் அதை பண்ணேன். நான் அந்த பக்கம் போட்டு நீ போ, நான் பார்த்துக்கேன்.
கீழே 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 போடுறான் சரி கம்முன்று ஓகே வேலை முடிஞ்சுது வேலை எடுத்துவிட்டு உள்ளக்கிறதெல்லாம் அங்கெல்லாம் ஒரு வேலை பேரங்க எதாவது அடிபட்டுதானே பாருங்க ஓகே நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா சீல் இங்கே இருக்குது இந்த கோணை பிடுங்கி விட்டு தான் இந்த சீலை மாற்றணும் அங்கேயே மாட்ட விட்டீங்களா கோடு விழுந்து போச்சுன்னா பாரு சாப்பிட்டல ரொம்ப ஆழமாக விழுந்துருச்சா லைட்டாக ஒரு கோடு தெரியுது கோடு நீவனா விரல தெரியுதா நல்லாவே தெரியுது விரல அழுந்துதா கோடு அது அப்படி தான் பண்ணணுமே சரி ஓகே இப்போ இதை பிடிங்கிட்டு புது அடிச்சில் அடித்து பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் ஓகே நண்பா பழைய அடிச்சு இல்லைங்கடா தூக்கி அனுப்பிட்டியா ஓகே நண்பா அங்கே பாருங்கள் இது வந்து சத்தியமானில் வந்து வெளியிலிருந்து அடிக்கலாம் இது அங்கே கிடக்குது இதுதான் பழைய அடிச்சில் பாருங்கள் எப்படி வளைச்சி எப்படி பிடிங்கி வச்சுக்கிறோம் நம்ம சுண்டு பாருங்க நான் பிடுங்க நீங்கள் பேர் எனக்கா ஓகே இதை வந்து புது அடிச்சில் அடிச்சாச்சு அடிச்சுட்டு அடுத்தது இந்த கம்பி போட போகிறோம் இது கம்பி இல்லைடா கோனுடா இது வந்து இதுக்கு மேலே கோணு வரும் கொஞ்சம் கோம்பி ரொட்டேட்டரில் ஆயில் சீல் மாற்றுறதுனா கொஞ்சம் கஷ்டம் தான் தெரிஞ்சு ஈஸியாக மாற்றிடலாம் தெரியாதீங்க மெக்கானிக் விட்டு தான் மாற்றணும் நண்பா இதை அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே தூக்கி மாட்டுறது தான் வேலை ஓகே நம்ம இங்கே பாருங்கள் கோன் அடித்தாச்சு ஆயில் சீல் அடித்தாச்சு இப்போ சுஜித் அவர்கள் கொண்டு போய் மாட்ட போகிறாரு கொஞ்சம் கிரீஸ் எடுத்துகிட்டு வர சுண்டு கிரீஸ் தொடங்கி பேக்கிங் கிரீஸ் போட்டு ஏன்னா பேக்கிங்க்கு பேஸ்ட் இல்லை நண்பா அதனால் வந்து கிரீஸ் தொடலான்னு கொஞ்சம் கிரீஸ் எழுதிட்டு வா இன்னொரு பேக்கிங்கு அது பெரிய பேக்கிங் அது பெருசா ஏல எடுத்துட்டு வா இவ்வளோ டொலப்பலம் தான் ஆடுது இதோட பெருசா பார்ப்போம் சிறிய பேக்கிங்கா இதுதான் கரெக்டான பேக்கிங் இதுக்கு எங்கடா கற்றுக்கிட்டீங்க இப்படி ஒன்று ஆகிறதுக்கு முன்னாடி அது எனக்கே தெரியாத மாதிரி பண்ணுறீங்களே தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறீங்களே போடுறோம் அப்படி தான் இருக்கும் அந்த பக்கம் கிரீஸ் வச்சுக்கிட்டு அப்புறம் போட்டுருக்கலாமே லைட்டாக முன்ன பண்ணுக்குது ஓட்டம் என்ன பண்ணணும் நிறைய இங்கே பிடிச்சாமே தூக்கி விடு என்ன வதைக்கணும் இப்போ எதையோ உளுந்து வேறு வதைக்கணுமா ஒரு வயல் போய் பேக்கிங் ஆனால் ஒரு பக்கம் மட்டும் நம்ம கிரீஸ் வைக்கிறோம் இப்போ பேக்கிங் போட்டு தான் கிரீஸ் வைக்கணும் பிச்சு விடாத இலக்கிற இழுப்பில் உரட்டத்தனமா ஏன்னா இது ரொம்ப அட்டையில் கொடுத்துக்கிறாங்க அதான் பேக்கிங் கொஞ்சம் தான் பேக்கிங் சுத்து நான் இப்போ கிரீஸ் செய்யணும் எவ்வளோ வைக்கிறியா நம்ம இதுக்கெல்லாம் கிரீஸ் போடுவோம் கொஞ்சம் திருப் போதும் ஒரு ஓட்டம் இதோட எத்தனை கிரீஸு சுஜித்தான மாதிரி கிரீஸ் யாரும் போட மாட்டாங்க இதோட பேக்கிங் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டு நண்பா இது ஒன்றும் பெருசாக லீக்கேஜ் ஆகாது அதனால் கிரீஸ் போடலான்னு ஐடியா போதும் கிரீஸ் எடுத்துகிட்டு போடு அவ்வளோதானா அவ்வளோதான் என்னென்ன கிலோ கணக்கு களி போடுவாங்க பாசாமி பஞ்சாமரம் சாப்பிட்றது இருந்தால் இது கொஞ்சம் நக்கி பச்சா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சரி இந்தா இங்கே வந்து படி சுண்டு மாமலை இந்தா அந்த ஓரமாக நின்றுக்கா ஒழுங்க மாட்டேங்குது இப்படி திருப்பிடா எப்படி திருப்படுது எப்படி போடணுமோ அப்படி போடணும் தெரியுதா சிக்கனை பக்கம் போடக்கூடாது ஆயில் சீல் இருக்கும் டைட்டாக இருக்கும் போக மாட்டேங்குதா இப்படி கேமரா மறைக்குது லைட்டாக சுற்றி தட்டலாமா இங்கே காலை படுத்து இதை பிடுங்கிறதுனே இருக்கீங்களா தூக்கி பிடிட்டா சுற்றி எடுத்துருவா இது சுற்றிலாம் கையில் தான் வச்சுக்கிறேன் இங்கே படி இங்கே படி பேக்கிங் ஆயில் சீல் பார்க்கலாம் சுற்றி என்னங்க கோல்டு லிட்டர்லாம் இருக்குதுன்னு தெரியல நெட்டு கோல்டுலாம் எங்கன்னா இருக்கு போட்டு நெட்டு கூட எனக்கு 2 குண்ணா ஓகே நண்பா போட்டு டைட் பண்ணிட்டா ஃபினிஷ் முடிஞ்சுது டைட் பண்ணுங்கடா போட்டா சாமி இங்கே ஓடி லாடில் போட்டு செக் பண்ணு
சுண்டு போதும் லாடில் போட்டு செக் பண்ண அங்கேயே பிடிக்கிட்டு லாடில் போட்டு செக் பண்ணு இங்கே வாசாமி இங்கே பிடி இங்கே பிடி அப்பா எத்தனை கனெக்டர் ரெடி பண்ணுறாங்க பாரு என்ன இது எங்க ஒரு சுத்த முடியுமா சரிப்பா லோட் ஆகுதா அப்படியே பிடிப்பா ஃபுல்லாகுதா கொஞ்சம் எட்டப்பா வச்சு நச்சு போடுவாங்க ஃபுல்லாக எரிச்சுட்டுக்குது போதுமான பைப்பில் போட்டு எடுத்துரும் போதும் எடுத்துட்டு போகலாம் எல்லாம் போகும் இந்த ஸ்டாருக்கு இந்த பின்னுக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் விடும் கரும்பு வந்துடும் விரல அழுத்த முடியல சுத்தி பார்க்கலாமா அதெல்லாம் போய் சுத்த முடியாது இது லோட் இருக்குமா டைட்டாக என்ன பண்ணும் அத்தானே ஒன்று மாதிரி அறிவாள் யாரும் இருக்க மாட்டாங்கப்பா மூளையில கொஞ்சம் தாப்பா அதுக்கு ஆயில் விடுங்க ஓகே நண்பா அவ்வளோதான் இதோட முடிஞ்சது நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் மறுபடியும் இது ஒரு ஃபீல்டு ஓட்டுறது ஒரு வீடியோவில் சந்திப்போம் சரிங்க டாட்டாங்க